iPhone 12, iPhone 12 Pro, iPhone 12 Pro Max இந்த எல்லா ஃபோன்ஸோட அன்பாக்சிங்கும் C4 Tech தமிழில் முடிச்சாச்சு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்கிறதுலையே சின்ன ஐஃபோன் இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணது iPhone 12 mini இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் மற்ற ஃபோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், 69,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்க இந்த ஐஃபோனில் ஆப்பிள் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐஃபோன் பாக்ஸஸ்லேயே இதுதான் சின்ன பாக்ஸ், ஏன்னா இருக்கிறதுலே சின்ன ஃபோன், அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ். இப்போது எக்ஸ்டர்னல்ஸில் எதுவும் பெருசாக மாற்றலை. இப்போ நான் யூஏயில் இருக்கேன், துபாயில் இதோட ப்ரைஸ் 3000 dirhams. ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா வருது. ஆனால் இந்தியாவில் 69,900 ரூபாய்க்கு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ப்ரைஸிங்க்கும் குளோபல் ப்ரைஸிங்க்கும் உள்ள ஐஃபோன் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் இருக்கிறதுலே கம்மியான டிஃப்ரென்ஸ், ஏன்னா ப்ரொபோஷ்னலாக கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 ரூபா அதிகமாக இந்த ஃபோனை விற்கிறாங்க. எனிவே, இப்போ நம்ம இந்த ப்ரொடெக்டிவ் ரேப்பை கட் பண்ணுவோம், லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் க்ரீன் iPhone 12 mini. அந்த கார்ட்போர்டை ஃப்ரண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இது அஃபிஷியலான டிரான்ஸ்பரண்ட் கேஸ், மேக்ஸேஃபோட வர கேஸ். கிட்டத்தட்ட 4,400 ரூபா இதோட ப்ரைஸ். எனிவே, ஃபோனை இப்போ ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சின்ன இன்சர்ட், இதில் சிமிஜெக்டர் டூல், ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர், அப்புறம் ரெகுலரான புக்லெட்ஸ் இருக்குது. ஃபைனலாக USB Type-C to லைட்னிங் கேபிள். ஸோ இதுதான் iPhone 12 mini. இந்த ஃபோன் ரொம்ப சின்னதாக இருக்குது. iPhone 12 Pro-வே ஒரு சின்ன ஃபோன் தான். இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 189 grams வருது. கிட்டத்தட்ட 71.5 mm தான் அதோட வித்து. இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் ரொம்பவே அதிகம், ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு iPhone 12 Pro Max 228 கிராம் வெயிட், Galaxy Note 20 Ultra 208, S20 Ultra 222, OnePlus 8T கூட கிட்டத்தட்ட 190 கிராம் வெயிட்டில் இருக்குது. நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதோட வெயிட் வெறும் 135 கிராம்ஸ். ஸோ அந்த வெயிட்டுக்கு ரொம்பவே ஒரு லைட்டான ஃபீல் இருக்குது. இந்த அளவுக்கு லைட்டான ஃபோன் ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போது சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்பிளேயோட வித், இந்த ஃபோனோட வித் வந்து கம்மியாக இருக்க ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ திருப்பி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 12 Pro Maxல 78.1 mm வித், Note 20 Ultra 77.2, S20 Ultra 76, OnePlus 8T 74.1, iPhone 12 mini 64.2. ஸோ ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு ஃபோன். பழைய iPhone 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வெறும் 8% தான் இங்கே வித் அதிகம். அந்த ஃபோனில் 4 inch டிஸ்பிளே, இங்கே 5.4 inch டிஸ்பிளே. வெயிட்டு கூட வெறும் 23 கிராம் தான் அதிகம் அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணல. ஸோ பல வருஷம் முன்னாடி வந்து iPhone 5ஓட இங்கே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 55% அதிகம். ப்ளஸ் உள்ள நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா கேமரா சென்சர், வயர்லெஸ் சார்ஜிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டெக்னாலஜி ரொம்பவே மூவ் ஆகிடுச்சு அந்த பாயிண்ட்லேருந்து. ஆனாலும் iPhone 12 mini இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறது, இது வரைக்கும் அந்த ஐஃபோன்ஸ்லேயே ரொம்ப காம்பேக்டாக இருந்த அந்த iPhone 5க்கு கம்பேரபிளாக இதோட ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த ஃபோன் ஹைட்டுன்னு வரையிலையும் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ டாப் ரைட்லேருந்து கண்ட்ரோல் சென்டர் ஆக்சஸ் பண்ணணுனாலும் சரி, டாப் லெஃப்ட்லேருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணணுனாலும் சரி, ஒரே கையில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஹைட் கம்பேரிசன்ஸ் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸோடையும் திருப்பியும் நம்பர்ஸ் சொல்லி அப்படியே ரமணா விஜயகாந்த் மாதிரி நான் சீன் போட விரும்பல. ஓகே, இப்போ ஆப்பிள் பெருசாக எதுவும் ஸ்பெக்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்போ அந்த ஸ்க்ரீன் சைஸ், பேட்ரி ரெண்டுமே வந்து iPhone 12ஓட கம்மி அஃப்கோர்ஸ். ஆனால் அது தவிர பாக்கி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வயர்லெஸ் சார்ஜிங் இதில் 12 வாட்ஸ் தான், மேக்ஸேஃப் யூஸ் பண்ணி பண்ணல. iPhone 12ல 15 வாட்ஸ் வரைக்கும் போகும். மற்றபடி எல்லாமே அந்த செராமிக் கிளாஸ், IP ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 20 வாட் வயர் சார்ஜிங் மேக்ஸ், கேமராஸ், மினி வந்து ரெகுலர் சைஸ் ஐஃபோனுக்கு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மெட்டல். ஆனால் iPhone 12 Pro Maxல பார்க்குற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் இங்கே அலுமினியம் iPhone 12ல வர மாதிரி இன்னமும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு சிம். சில மார்க்கெட்ஸில் 2 ஃபிசிக்கல் சிம்மோட கூட ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் இன்டர்நேஷ்னலாக இதை வாங்கணும்னா 28 மொபைலுங்கிற சைட்டில் டியூவல் சிம் ஃபோன்ஸ் விற்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வாங்கினா கஸ்டம்ஸ் எல்லாமே தலைவலி தான், பட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ iPhone 12 mini ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்.
பார்க்க சூப்பராக இருக்குது. இதோட பெரிய ஐஃபோன் 12 உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்டர்னல்ஸ்னு பார்க்கல இந்த தாறுமாறு 5 nm A14 பயோனிக் சிப் இருக்குது. அதனால் இப்போ மற்ற ஐஃபோன் 12 ஃபோன்ஸில் இருக்க மாதிரியே இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே 4 GB ரேமோட பேர் பண்ணியிருக்காங்க. 64, 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க. தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் கொடுங்க. எனிவே என்னென்னா இப்போ இது 5.4 inch டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் 1080x2340. ஸோ பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஐஃபோன்ஸோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெசல்யூஷனும் அதிகம், பட் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஒரே பிக்சல் டென்சிட்டி தான். ஆனால் தியரட்டிக்கலாக பார்த்தா இதில் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் பிக்சல் டென்சிட்டி. ஸோ இருக்கிறதுலே கிறிஸ்பான டிஸ்பிளே எல்லா ஐஃபோன்ஸ்லையும் இன்றைக்கு வரைக்கும் ஆப்பிள் லான்ச் பண்ண எல்லா ஐஃபோன்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் தான் இருக்கிறதுலே கிறிஸ்பான டிஸ்பிளே. பட் அது தியரட்டிக்கல் தான். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 2 pixels per inchலாம் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக எனக்கு தெரிஞ்சுது, அதனால் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது ஐஃபோன் 12 உள்ள அதே OLED பேனல் தான். ஸோ ப்ரோ சீரீஸில் உள்ள அந்த பேனலோட இதில் கொஞ்சம் பீக் பிரைட்னஸ் கம்மி. அஃப்கோர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான். எல்லா ஐஃபோன்ஸ்லையுமே 60 Hz தான். இந்த தடவை ஹை ரெஃப்ரெஷ் எதுவும் கொடுக்கல ஆப்பிள். அது ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம். கேமராஸ் 12 ப்ரோவில் உள்ள அதே கேமராஸ். 12 ப்ரோவில் உள்ள அந்த ஜூம் கேமரா இதில் கிடையாது. ஸோ 2 கேமரா தான் பின்னாடி. பிரைமரி 12 MP f1.6 லென்ஸோடு வருது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே இந்த கேமரா வச்சு எடுத்தது தான். இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏற்கனவே நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். செகண்டரி 12 MP அல்ட்ரா வைட். அடுத்து செல்ஃபி இங்கேயும் எதுவும் மாறல. இதுவும் இன்னும் 12 MP தான். ஸோ இந்த ஃபோனோட வெயிட் வந்து இப்போ ஒரு கிம்பலில் போட்டு ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டில் ரொம்பவே என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது இந்த ஃபோனோட கம்மியான வெயிட். ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி ஷூட் பண்ணல கூட கொஞ்சம் அந்த கையில் அந்த ஸ்ட்ரெயின் இல்லை. 4K 60 FPS இருக்கிறதுனால கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்ல வீடியோ கேமரா ஆப்ஷன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் ஐஃபோன் 12 மினியோட ரியர் கேமராவில் எடுத்ததில்ல. ஆக்சுவலாக செல்ஃபி கேமராவில் எடுத்தது. அந்த அளவுக்கு இங்கே ஆப்டிக்ஸ் நல்லாவே இருக்குது. என்ன நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங். ஐஃபோன் 12 மினி இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி 69,900 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள்னாலே ஜென்ரலாக ப்ரீமியம் ப்ரைஸிங் தான். பட் இந்தியாவுக்கு ஒரு அல்ட்ரா ப்ரீமியம் ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வராங்க. மினியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரோ அல்ட்ரா ப்ரைஸிங் தான் இந்தியாவில். ஆனாலும் உங்களுக்கு சின்ன ஃபோன், கைக்கடக்கமான ஒரு ஃபோன், ஆனால் ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கூட மேபி இது ஒர்த்தாக இருக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இதுதான் ஒரே சாய்ஸாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சைஸில் வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இந்த அளவுக்கு தரமான ஸ்பெக்ஸோடு கிடைக்கிறதில்ல. ஸோ எனிவே இதுதான் ஐஃபோன் 12 மினி. இதுதான் என்னோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.